பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேச அவர் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. அதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்த கரம் நம்ம அனைவரையும் மூடி மறைத்து பாதுகாக்கிறதற்காய் நாம் எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் போதாது. ஸ்தோத்திரத்தினாலே பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை புகழ்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை நாம் சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் அவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நாளையும் கூட காண அவருடைய கண்களிலே நம் அனைவருக்கும் கிருபை கிடைத்ததற்காய் நீங்களும் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரித்து சந்தோஷப்படுத்துங்கள். மறுபடியுமா இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனாலே இந்த வார்த்தை கர்த்தருடைய நாமத்தினாலே உறுதிப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் எந்த நேரத்திலேயும் எந்த சமயத்திலேயும் நாம் அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏசப்பா உடனடியாய் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு வழிவாசலை வெளிப்படுத்துகிறார். பதில் கொடுக்கும் தேவனை மறவாமல் துதித்து அவரிடத்தில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெற நாம் முயற்சிப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிக்க வேண்டுமா? கர்த்தருக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? நம் வழிகளை அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் நம்மேலே நோக்கமாயிருந்து நாம் அவர் மேல் நம்பியிருக்கிற நம்பிக்கையை அவர் நிறைவேற்றக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவரே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவரிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வார். சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் படும் பிரயாசங்களிலே வீணாக காரியங்கள் கடந்து போகிறதை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே உன் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று, ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடி நான் உம்முடைய வழிகளிலே நடந்து உம்முடைய பெயரிலே நான் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கும் பொழுது என் காரியத்தை நேர் வாய்க்க பண்ணுகிறவராக செயல்படுத்துகிறவராக இருக்கிறீர். ஆகையாலே அவரை துதிக்கிறவர்களாக அவரை வணங்குகிறவர்களாக நாம் நிலைத்திருக்கும் போது அசுத்த ஆவியின் கிரிகள் நம்மை தொடாதபடி, எந்த தீங்கும் நம்மளை துக்கப்படுத்தாதபடி நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய நிழலிலே நம்மளை அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகள் அடியிலே எப்படி மூடி மறைத்து பாதுகாக்கிறதோ அப்படியாய் அவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை மூடி மறைத்து பாதுகாக்க கிருபை நிறைந்தவராக காணப்படுகிறார். இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் மேல நம்பிக்கையாயிருங்க. அவரே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்து தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து வாழ்கிற நாளெல்லாம் அவருடைய கிருபையினாலே வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பூமியிலே நாம் அனைவரும் சாட்சி உள்ளவர்களாய் நினைத்திருப்போம். இயேசுவுக்கே துதி கன மகிமை ஏறெடுப்போம். ஆமென்.